என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேக்குதா? குட் ஈவினிங் பெருமாள். குட் ஈவினிங். குட் ஈவினிங் தினேஷ். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. ரைட், ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லைக் பைத்தான்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்றது, சிங்கிள் கொட்டேஷனா என்ன, டபுள் கொட்டேஷனா என்ன, அதை மல்டிபிள் லைன்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தென் ஏதாவது வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி ரிட்ரை பண்ணணும்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்டீஜர் வேரியபிள்னா என்ன, ஃப்ளோட் வேரியபிள்னா என்ன, ரைட்? குலசேகரா, ரைட், டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த், நோ ப்ராப்ளம். நீங்க ரெக்கார்ட் வீடியோஸ் கூட பார்த்துக்கோமா, ரைட்? ஸோ பேசிக்கலா லைக் இஃப் யூ சி இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்க்கு எப்படி வேல்யூஸ் கொடுக்கணும், ஃப்ளோட்டுக்கு எப்படி கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்னா என்ன, தென் லைக் பூலியன் டேட்டா டைப்னா என்ன, அது எப்படி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி ரிட்ரை பண்றதுங்கிற வரைக்கும் லைக் எஃப்சி, ரைட்? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து அகைன் ஐ சே லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதாவது ஒரு சில கான்செப்ட்ஸை வந்து நம்மளால சொந்தமா படிக்க முடியும். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடத்தக்கூடிய கான்செப்ட் மட்டும் இது யாராவது சொல்லி கொடுத்து படிச்சா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செஷன் நம்ம சொந்தமா உட்காந்து படிச்சா கூட நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுல என்ன இருக்கு, ஏன்னா நிறைய கான்செப்ட், சின்ன சின்ன கான்செப்ட் இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஸோ எதை படிக்கணும், எதை நமக்கு தேவை, எது நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா படிக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு செஷன்ல அது டெல் யூ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதோட மீனிங் என்ன, எதுக்காக செய்யறோம் அப்படிங்கறத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் நான் இன்னைக்கு ப்ரொவைட் பண்றேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கிவ் மீ a minute, குயிக்கா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு ஃப்ரம் தேர் லைக் we will start moving on. ரைட், உங்க எல்லாருக்கும் இப்போ என்னுடைய ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. ஸோ தட் லைக் ஃப்ரம் தேர் லைக் we will move on. எஸ், தேங்க்யூ. ரைட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க, ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சோம். அந்த ஏஜ்ங்கிற வேரியபிள்ல நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ லெட்ஸ் சே 25 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இங்க போயிட்டு லைக் லெட்ஸ் சே லைக் மை ஏஜஸ் அப்படின்னு போட்டு கமா இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் பேர் போட்டா எனக்கு என்ன ஆகும், இந்த 25 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு ரன் பண்ணும்போது லைக் ஐ பி கெட்டிங் லைக் மை ஏஜ் இஸ் 25 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த ப்ரோக்ராம் ஐ ட்ரை டு சேவ் திஸ் லைக் என்னோட பேட்ச் கோட்ல நவ் லெட் மீ நேம் இட் லைக் இன்புட் அப்படின்னு சேவ் பண்ணும், ரைட்? இப்போ இது ரன் பண்ணாங்க மை ஏஜ் இஸ் 25 அப்படின்னு வரும். பட் இதுல என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, சரி இதுல ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த ஏஜ்ங்கிற வேரியபிளுக்கு 25ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி, அதாவது ஏஜ்ங்கிற வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு இனிஷியலா கொடுத்ததுனால இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத தான் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, எந்த வேரியபிளா இருந்தாலும் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை எப்படி வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நானா 25 கொடுக்காம என்டர் யோர் ஏஜ் அப்படின்னு கேட்டு நான் 25 அப்படின்னு கொடுத்தா அதை கொண்டு போய் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது யோர் ஏஜ் இஸ் 25 இந்த மாதிரி பிரிண்ட் பண்றது தான், இந்த மாதிரி யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஸ்டோர் பண்றது தான் யூசர் இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யூசர் இன்புட்டை எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால சரி அகைன் ஐ டெல் யூ, ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க. வேற எந்த ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் நடத்துற ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கரெக்டா உட்காந்து கவனிச்சீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும், ரைட்? ஸோ கொஞ்சம் அட்டென்ஷன் இங்க வச்சு கவனிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நான் சொல்றேன். ஏன்னா ரியல் டைம்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. அதனால தான் நான் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பேசுறேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் இப்ப என்ன சொன்னேன், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இன்புட் அப்படின்னு கொடுக்குறேன். வேற எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு இன்புட்னு போட்டு ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். அடுத்த லைன்ல வந்து பிரிண்ட்ல போயிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லெட்ஸ் சே லைக் யுவர் ஏஜஸ் அப்படின்னு அந்த ஏஜ் அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இங்க பாருங்க, ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், ரைட்? அதாவது பொதுவாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றத ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். வரக்கூடியது இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ ரன் பண்ணும்போது கர்சர் அவங்க பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இந்த கர்சர் பிளிங்க் ஆகிறது இது என்னன்னா, இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் மீ டு கிவ் இன்புட். என்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறதுக்காக அதை அப்படியே பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ என்ன சொல்றேன்னா 30 அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் தட்டுறேன். இங்க பாருங்க, யோர் ஏஜ் இஸ் 30. ஸோ போனதுல என்ன பண்ணோம்னா 25 நம்மளே வேல்யூ கொடுத்துட்டோம். அப்போ அது வந்து மை ஏஜ் இஸ் 25 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுச்சு. பட் இப்போ வந்து நான் 13 கொடுக்குறேன். இப்போ ரெண்டாவது தடவை போயிட்டு ரன் பண்றேன். I'll give my age as 35. Enter. Your age is 35. இப்போ இன்னொரு தடவை கொடுப்போம். Let me try to run this. இப்போ இந்த இடத்துல let me try to say the age is 40. Your age is 40. So இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ப்ரோக்ராம் ஒரு தடவை தான் எழுதிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னோட இன்புட் கொடுக்கும்போது நான் வேற வேல்யூஸ் கொடுக்குறேன். அந்த வேல்யூஸ் போய் அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகுது, பிரிண்ட் ஆகுது. பட் டேரக்டா நீங்க ஏஜ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரே வேல்யூ தான் அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. பட் அதுக்கப்புறமா மாத்த முடியாதா அப்படின்னா மாத்தலாம். எப்படி ஒரு தடவையும் ப்ரோக்ராம்ல போயிட்டு அந்த 25 erase பண்ணி 13 கொடுக்கணும், அப்புறம் அதே erase பண்ணி 35 கொடுக்கணும், அப்புறம் erase பண்ணி 14 கொடுக்கணும். இதுல நம்ம என்ன பண்ணுவோம், erase பண்ணும்போது அந்த ஈக்குவல் டு சேர்த்து erase பண்ணுவோம். இந்த மாதிரி அதிக தப்புகள். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங்ல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது என்னைக்குமே ஜெனரிக்கா இருக்கணும். என்ன விதமான இன்புட் கொடுத்தாலும் இட் ஹஸ் டு வர்க். லாஜிக் ஆனது ஒரு தடவை எழுதியாச்சுன்னா அது திரும்ப போய் நம்ம மாத்தக்கூடாது. ஒரு தடவை ப்ரோக்ராம்ல போய் சேஞ்சஸ் பண்ண விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது, ரைட்? ஒரு தடவை அடிச்சு சேவ் பண்ணி வச்சாச்சு, நம்ம என்ன வேணுமோ அதை வச்சு பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் உங்க ப்ரோக்ராம் இருக்கணும், ரைட்? சூப்பர். இப்போ யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு வேல்யூ இன்புட் வாங்கணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம்.
பட் இதுல நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் படிப்போம். நம்ம செஞ்சது சரியா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரிண்ட்ல வந்து இந்த இடத்துல டைப் ஆஃப் அப்படின்னு போட்டு ஏஜ் இப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகும், அந்த ஏஜ்ங்கிற வேரியபிள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்ன டேட்டா டைப்ல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ ஏஜ்ங்கிறதுல என்ன கொடுக்குறேன், 25 கொடுக்குறேன், 13 கொடுக்குறேன், 35 கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன டேட்டா டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டீஜர். அதை ஷார்ட் என்ன சொல்லுவாங்க, இன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். இப்போ இதை சேவ் பண்ணி இப்போ இங்க போய் இப்படி ரன் பண்றோம். என்ன நடக்குதுன்னு பாருங்க, இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்னோட இன்புட் நான் 45 அப்படின்னு கொடுத்து என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பாருங்க கிளாஸ் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, நான் கொடுத்த இன்புட் இந்த 45 அது எப்படி ட்ரீட் பண்ணிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூவா ட்ரீட் பண்ணிருக்கு. சோ அதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் எனக்கு அதை பிரிண்ட் பண்ணுது. சோ அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்புட் ஆஃப் அப்படின்னு மூலியமா நம்ம என்ன இன்புட் வாங்கினாலும் சரி அது கண்டிப்பா ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் என்னுடைய சிஸ்டம் எடுத்துக்கும். நான் 45 கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், 12.5 கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், நான் அதை வந்து ராம் அப்படின்னு கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், வெல்கம் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், நான் ட்ரூ கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான். எதை கொடுத்தாலும் அதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் தான். இட் இஸ் ஏஎஸ்சி வேல்யூ ஸ்டோர். அப்படின்னா என்ன சதீஷ் சொல்ல வரீங்க? நீங்க சொல்ல வரது எனக்கு புரியல. ஏஎஸ்சி வேல்யூ ஸ்டோர் அப்படின்னா ரைட், anyhow we'll see. ரைட், அதாவது பெருமாள் can we do mathematical operation with this number? நான் வரேன் பெருமாள், நான் ஒன் பை ஒன் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா I will try to explain all those things. ரைட், சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டோம். பட் இதுல இந்த இன்புட் ஆஃப் அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன இன்புட் வாங்கினாலும் அது கண்டிப்பா ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் இருக்கும். அது ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ பெருமாள் கேட்ட மாதிரி இப்படி ஸ்ட்ரிங்கா எடுக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை, நம்மளால இதுல என்ன செய்ய முடியும்? ரைட், சோ நிட்டிலன் ரைட். இப்போ நான் கொடுக்குற வேல்யூ 25 35 இன்டீஜர் தான். அப்புறம் அதை எப்படி ஸ்ட்ரிங்னு எடுத்துக்க முடியும்? நீங்க கேட்கற ஆளுங்க நீங்க வந்து ட்ரூங்கிறது பூலியன் தானே சார், அது எப்படி சார் ஸ்ட்ரிங்னு சொல்லுதுன்னா, இப்போ நான் கொடுத்த வேல்யூ என்ன இன்டீஜர் வேல்யூ தானே. அதை தான் நான் சொன்னேன், நீங்க என்ன டேட்டா டைப் வேல்யூ கொடுத்தாலும் சரி அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். அது பூலியனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. என்ன வேல்யூ எடுத்தாலும் அது டிஃபால்ட்டா கன்சிடர் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். இது வந்து சார் பைத்தான்ல மட்டும் தான் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பைத்தான்ல இப்படி தான் இருக்கும், ஜாவால இப்படி தான் இருக்கும், C#.NETங்கிற லாங்குவேஜ்ல இப்படி தான் இருக்கும். அதாவது டிஃபால்ட்டா இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் இருக்கும். ரைட், ஆமா கரெக்ட். ரைட், சோ இப்போ இருங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு புரியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒன் பை ஒன் நான் காமிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். இப்போ ஏஜ்ங்கிறத இன்புட் வாங்கிட்டோம். இப்போ இதனால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா num1 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கிறேன். அதுல போயிட்டு இப்போ இங்க பாருங்க, let me say it like input of அப்படின்னு ரைட். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்பரை இன்புட் வாங்கி ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுது. அடுத்து num2 அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். இதுலயும் இன்புட் ஆஃப் ரெண்டாவது இன்புட் வாங்கி இதுல ஸ்டோர் பண்ணேன். இப்போ பிரிண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா sum of two numbers is அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை கொடுத்துட்டு a plus b அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு let me try to run this. இப்போ ஃபர்ஸ்ட் பிளிங்க் ஆகுதா, இது வந்து என்னோட ஏஜ் எதிர்பார்க்குது 25 அப்படின்னு கொடுக்குறேன். your age is 25. மறுபடியும் பாருங்க எனக்கு பிளிங்க் ஆகுது. சோ நான் இப்போ என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 அப்படின்னு கொடுக்குறேன், ரெண்டாவது வேல்யூ 20 கொடுக்குறேன். ஆனா இப்போ நம்ம sum of two numbers கண்டுபிடிக்கிறோம்னா இதோட ரிசல்ட் எனக்கு என்ன இருக்கணும், 13 இருக்கணும். ஆனா எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் 13 வராது. அது என்ன பண்ணும் அப்படின்னா 1020ங்கிற மாதிரி கொடுக்கும். ரைட், சாரி ஐம் சாரி, இந்த a plus b கொடுத்துருக்கேன். I didn't notice it. num1 plus num2. Thank you தினேஷ், நான் அதை நோட் பண்ணல, நான் நார்மலா டைப் பண்ணிட்டேன். Thank you students, thank you. இப்போ இந்த இடத்துல let me type my age, then let me type my number 10 20. இப்போ எனக்கு வந்து 13ங்கிறது பதிலா 1020 அப்படின்னு வரும். ஆமா, sum of two numbers is 10. ஏன் அப்படி வருது அப்படின்னா இந்த num1யும் அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அது எப்படி பாருங்க, பிரிண்ட்ல போயிட்டு நான் டைப் ஆஃப் அப்படின்னு போட்டு num1 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட்ல போயிட்டு டைப் ஆஃப் அப்படின்னு போட்டு num2 அப்படின்னு கொடுக்குறேன். let me try to save this, let me try to run. இப்போ இங்க பாருங்க 25 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல 10 20 கொடுத்தா ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்குது. ரைட், சோ இப்படிதான் எனக்கு அது. சரி சார், எனக்கு இப்போ உண்மையிலேயே sum of two numbers கண்டுபிடிக்கணும் எனக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, நம்மளால பண்ண முடியும். என்ன பண்ணணும்னா இந்த யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட் ஆனது ஸ்ட்ரிங்கா இருக்கு, இதை நம்ம இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். என்ன சார் கன்வர்ஷன்ங்கிறீங்க, அப்ப பெரிய வேலை இருக்கும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த இன்புட் முன்னாடி இன்டீஜர்னா இன்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல பிராக்கெட் ஓபன் பண்ணி கடைசியில போய் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி, அதே மாதிரி இந்த நம்பரையும் இன்ட் போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி கடைசியில வந்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ இதை சேவ் பண்ணுவோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா யூசர் கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த இன்புட் ஆனது என்னவா இருக்கு, ஸ்ட்ரிங்கா இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்க இது இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி இந்த num1ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுது. அது உண்மையிலே வியாதி இல்லையாங்கிறத செக் பண்ணணுமா, அதை எப்படி செக் பண்ணலாம், ரன் பண்ணி லைக் we'll write it input 25, அடுத்து பாருங்க 10 கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன். இது ரெண்டுமே பாருங்க இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிருக்கு, இது இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிருக்கு. அப்ப வரக்கூடிய ரிசல்ட் பாருங்க, the sum of two numbers is 30. சூப்பர் வந்துருச்சு. ரைட் சார், இப்போ ரெண்டு ஃப்ளோட் வேல்யூ என்னால மல்டிப்ளை பண்ண முடியுமா, அது எப்படி சார் பண்றது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்றேன், num3 ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்புட் வாங்கிடும். அடுத்து num4 ஒரு வேரியபிள் வைக்கிறேன், அதுக்கு ஒரு இன்புட் வாங்கிடும். ஆனா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், let's say it like product of two numbers அப்படின்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், num3 times num4 into num4 அப்படின்னு. பட் நான் என்ன சொன்னேன், எனக்கு ரெண்டு ஃப்ளோட் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல எப்படி இன்டீஜர் போடுமோ இந்த இடத்துல வந்து float off அப்படின்னு ஒரு பிராக்கெட் போடுங்க, இந்த கடைசியில வந்து க்ளோஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல float off அப்படின்னு ஒரு பிராக்கெட் பண்ணி கடைசியில வந்து க்ளோஸ் பண்ணுங்க. let me try to save. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஏஜ் கொடுக்குறேன், அடுத்து 10 20 அப்படின்னு கொடுக்குறேன், சம் வந்துச்சு. அடுத்து 20.5, அடுத்து 10.3 அப்படின்னு கொடுக்குறேன். the product is எனக்கு என்ன வருது, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 211.15 அப்படின்னு வருது. சோ இப்படிதான் கன்வர்ஷன்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி,
சார் என்ன சார் இது அது மாட்டு பில் பண்ணுது உடனே அது ஏஜ் கேட்குது நீங்களா மொழி படிக்கிறீங்க அது நம்ம கேட்குறது நீங்களா மொழி படிக்கிறீங்க நீங்களா ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்போ எப்படி சார் நமக்கு இன்டீஜர் வேல்யூ கொடுக்கும் தெரியும் அங்க எப்படி சார் நமக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கும் தெரியும் அதுல எப்படி நேம் டைப் பண்ணணுமா நம்பர் டைப் பண்ணணுமா ஏஜ் டைப் பண்ணணுமா எப்படி சார் தெரியும் ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த இன்புட்ங்கிறது இருக்குல்ல அதுக்குள்ள போயிட்டு கொட்டேஷன் ஓபன் பண்ணிட்டு என்டர் யோர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு அடுத்த இன்புட்ல போயிட்டு கொட்டேஷன் ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள என்டர் யோர் செகண்ட் நம்பர் அப்படின்னு இதுல போயிட்டு லெட்ஸ் என்டர் சாரி கொட்டேஷனுக்குள்ள லெட்ஸ் என்டர் யோர் float number அப்படின்னு அதை அப்படியே I'll try to copy this and I'll try to put it here அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இதுல இந்த இன்புட் உள்ள போயிட்டு let me say it like enter your age அப்படின்னு சேவ் பண்ணிடலாம் now let's try to run this இப்போ பாருங்க ரொம்ப மீனிங்ஃபுல்லா enter your age 25 அடுத்து enter your first number 12 அப்படின்னு enter your second number 23 சம் வந்துருச்சு enter your 20.9 36.1 அப்படின்னு ஸோ எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் இவ்வளவுதான் இதை கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பா ஃப்ளோட்னு கொடுத்து நீங்க இன்டீஜர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுவே 0.0 அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும் இங்க பாருங்க let's say age 25 அப்படின்னு கொடுக்குறோம் இந்த இடத்துல இப்போ 10 அப்படின்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல 20 கொடுக்குறேன் இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல 12 அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்து திருப்பி 12 அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ ரிசல்ட் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது 144.0 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அது கொண்டு வந்துடும் ஆனா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் சார் இப்போ யூசர் வந்து இன்டீஜர் வேல்யூ கொடுக்க போறாங்களா இல்ல ஃப்ளோட் வேல்யூ கொடுக்க போறாங்களான்னு தெரியாது இப்போ நான் ஃப்ளோட்னு போடுறதா இன்ட்னு போடுறதா தெரியாம என்ன சார் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைலே பண்றதுக்கு எனக்கு மாதிரி இருக்கு நிறைய போட்டாச்சு அதனால லைக் ட்ரை டு ஓபன் அ நியூ ஃபைல் இப்போ இதுல என்ன பண்றேன்னா a = அப்படின்னு சொல்றேன் இப்போ பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல இன்புட் ஆஃப் அப்படின்னு போட்டு இன்புட் வாங்க அடுத்து b = பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வாங்க இப்போ இதுல போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா print let's say sum of two numbers அப்படின்னு போட்டு இந்த இடத்துல let's say a plus b இப்போ இந்த இடத்துல we will try to say என்ன இன்புட் கொடுக்கணும்ங்கறத நம்ம சொல்லணும் அந்த இடத்துல enter a value enter a value அடுத்தது let me say it like enter b value அப்படின்னு கொடுக்குறேன் ரைட் இப்போ இதுல இருந்து வந்தாலும் ஸ்ட்ரிங்கரா இருக்க போது இதுல வர வேல்யூ ஸ்ட்ரிங்கரா இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த eval அப்படின்னு கொடுக்குறேன் evaluate அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதை தான் இந்த இடத்துல eval அப்படின்னு சொல்றேன் இப்போ இங்கேயும் வந்து eval அப்படின்னு சொல்றேன் லாஸ்ட்ல இந்த இடத்துல க்ளோஸ் பண்றேன் இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல let me try to save it like input 2 இதுல இன்னும் ரன் பண்றதுக்கு மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து let me have a print statement saying like type of a அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்து ஃப்ரண்ட்ல போயிட்டு let me say it like type of b அப்படின்னு கொடுக்குறேன் ரைட் ரெண்டுக்கும் பாருங்க ஒரே மாதிரி கூட இருக்கு eval input enter a eval input enter b இப்போ இதை சேவ் பண்றேன் let me try to run this particular program இப்போ enter a வேல்யூ கேக்குது நான் 12 அப்படின்னு கொடுக்குறேன் enter b வேல்யூ கேக்குது இப்போ வந்து நான் சொல்றேன் 15.8 அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ enter கொடுக்குறேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் 12 கொடுத்ததுனால அதுவாவே இன்டிஜர் எடுத்துச்சு ரெண்டாவது வேல்யூ 15.8 கொடுத்ததுனால அதுவே ஃப்ளோட்டா எடுத்துச்சு ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 27.8 ஸோ இந்த மாதிரி நமக்கு செய்யறதுக்கு ஆப்ஷன் இருக்கு இது எப்ப அப்படின்னா இன்புட் வாங்கும்போது என் யூசர் இன்டிஜரும் கொடுக்கலாம் ஒரு வேலை ஃப்ளோட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டு நம்மளால எடுக்க முடியும் ரைட் ஸோ ஐ ஹோப் இது வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் எனக்கு சரி சார் இப்போ நேம்லாம் எப்படி இன்புட் வாங்குறது இப்போ அதெல்லாம் எப்படி பண்றது என்ன பண்ண அது ரொம்ப சிம்பிள் நேம் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல let's say it like input இதுக்குள்ள போயிட்டு let's say it like your name அப்படின்னு கொடுப்போம் அடுத்து let me say it like printல போயிட்டு let's say it like your name is அப்படின்னு கொடுப்போம் இந்த இடத்துல சமா போட்டு let me try to print the name இந்த நேம்ங்கிறது என்ன டேட்டா டைப் ஸ்ட்ரிங் தானே அதனால நான் எந்த விதமான கன்வர்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே வச்சுட்டு போயிடலாம் let me try to save this let me try to run this ரொம்ப சிம்பிள் ரைட் ஸோ இப்போ பாருங்க ரெண்டுமே ஃப்ளோட்டா எடுத்துருக்கு enter your name அப்படின்னு கேக்குது அது டைப் as ராமன் it will say it like your name is ராமன் ஸோ இப்படிதான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் நோ அது அக்செப்ட் பண்ணிக்காது eval வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் நம்மளால கொடுக்க முடியாது இட் இஸ் கம்ப்ளீட்லி மென்ட் ஃபார் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் இப்போ இந்த இடத்துல போய் ராமன் அப்படின்னு இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நேம் ராமன் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வந்து அந்த ராமனே எடுத்துக்கோம் ரைட் மேடம் அலமேலு இது வந்து கான்செப்ட்ஸ்க்கு உண்டானது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரோக்ராம் நீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சண்டே கிளாஸ்ல கேளுங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் ரைட் எனக்கு இப்போ வந்து கான்செப்ட்ஸ் நடத்துறதுக்கு மட்டும் தான் எனக்கு டைம் இருக்கும் ரைட் ஸோ அதனால அதை வந்து we will see it on Sundays class ரைட் நெக்ஸ்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் I'll try to write a program for this ரைட் குட் ஸோ இப்போ இது வரைக்கும் யூசர் கிட்ட இன்புட் வாங்குறத பத்தி நடத்தின எல்லாருக்கும் புரிஞ்சுதா கிடையாது ஸ்ட்ரிங்க்கு பை டிஃபால்ட்டாவே ஸ்ட்ரிங்கா தான் வருது அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் தேங்க்யூ ரைட் சூப்பர் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பேர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க ப்ளீஸ் இது பார்க்கும்போது கொஞ்சம் புரியுற மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வரும் ஒரு தடவை நீங்க ஒர்க் பண்ணி புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபிள் ஆன் திஸ் பர்టిక్యులர் டாபிக் சில பேருக்கு லைட்டா புரியாத மாதிரி இருக்குன்னா ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க கண்டிப்பா யூ கேன் டூ இட் ஓகே யூ வாண்ட் டு ரன் திஸ் பர்టిక్యులர் ப்ரோக்ராம் அகைன் சரி enter a value 10.5 இருக்கு let me say it like 12 enter your name ராமன் ஓகே குட் நான் இப்போ இங்க டேட்டா டைப் ரெப்ரசென்ட் பண்ணலையுமா டேட்டா டைப் உங்களுக்கு அது எப்படி ட்ரீட் பண்ணுதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே சுகன்யா உங்க சிஸ்டத்துல ஏற்கனவே இந்த பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அதனால அப்படி காமிக்குது ஸோ நீங்க டேரக்ட் ஐடன் டைப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்
கண்டிப்பா ஒரு இன்டீஜரையும் ஒரு ஃப்ளோட் நம்பரையும் ஆட் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட்டும் ஃப்ளோட்டா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்டீஜரையும் ஒரு ஃப்ளோட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஆல்சோ a float. அதனால அதுல கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரைட் சூப்பர். சோ வித் திஸ் வில் ட்ரை டு மூவ் ஆன் டு another நியூ டாபிக். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன, ஆபரேட்டர்ஸ்ல என்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம படிக்கணும். ரைட் சோ ஃபர்ஸ்ட் லைக் we will talk about like let's say a equal to கண்டிப்பா ஒர்க் ஆகும் மீதில நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்து பாருங்க இட் வில் டெஃபினெட்லி வர்க் தேர் இஸ் நோ டவுட் இன் தட். ரைட் சோ இப்போ a equal to நான் என்ன சொல்றேன்னா 10 அப்படின்னு சொல்றேன். லெட் மீ சே இட் லைக் b equal to 3. இப்போ ஒரு சில ஆபரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். லெட்ஸ் சே a plus b அப்படின்னு சொல்றேன். நவ லைக் the next line let me say it like a minus b அப்படின்னு கொடுக்குறேன். ரைட் நெக்ஸ்ட் let me say it like print a star b அப்படின்னு கொடுக்குறேன். let me say it like print a slash b அப்படின்னு கொடுக்குறேன். next we'll say it like a let's say it like double slash b a percentage b அப்படின்னு கொடுக்குறேன். next like let me say it like print a slash slash b அப்படின்னு கொடுக்குறேன். next like say it like print a star star b அப்படின்னு. சோ இத தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். சோ நவ டக்குனு எல்லாரும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருங்க. a plus b அப்படின்னு கொடுத்தா இந்த லைனோட அவுட்புட் என்னவா? ஃபர்ஸ்ட் லைனோட அவுட்புட் மட்டும். சூப்பர். கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் எல்லாரும் 13 அப்படின்னு சொல்றீங்க. சோ ஐ அம் ரியலி ஹேப்பி ஃபார் இட். வாட் யூ செட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். அடுத்தது a minus b க்கு என்ன ஆன்சர் ஆகும்? சூப்பர் 7 எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் a star b அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்? சூப்பர் எல்லாரும் 30 அப்படின்னு சொல்றீங்க. அப்சல்யூட்லி குட். நெக்ஸ்ட் a slash b good சூப்பர் நிறைய பேர் செட் லைக் 3.333 சூப்பர் குட். நெக்ஸ்ட் a percentage b இப்படி போட்டா என்ன ஆகும்? இவ்வளவு நேரம் நிறைய வந்த ஆன்சர் இப்போ என்ன ஒரு 4 பேர் கிட்ட மட்டும் ஆன்சர் வந்திருக்கு. ரைட் சி ஆக்சுவலா இது வந்து நம்ம சொல்லும் போது a percentage b ன்னு நம்ம சொல்லக்கூடாது. மேக்ஸ்ல தான் இதுக்கு பேரு பெர்சன்டேஜ். ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல வரும்போது லைக் we call it as a mod b அப்படின்னு சொல்லுவோம். a mod b அப்படின்னா என்ன, இது என்ன மாதிரி வேலையை நமக்கு செய்யும் அப்படின்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a slash b அப்படின்னு சொல்லும் போது டிவிஷன்ல கோஷன்ட்ட கொடுக்கறது வந்து ஸ்லாஷ். எப்ப நான் வந்து இந்த மாட் சிம்பிள் போடுறேனோ டிவிஷன்ல வரக்கூடிய ரிசல்ட்டை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஐ மீன் சாரி ரிமைண்டர் எனக்கு ப்ரொவைட் பண்ணும். சோ இப்போ 10 3 ஆல டிவைட் பண்ணினோம் அப்படின்னா வரக்கூடிய ரிமைண்டர் 1. அதனால இதோட ரிசல்ட் எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ரைட் நெக்ஸ்ட் a slash slash b இதுக்கு என்ன அவுட்புட் எனக்கு கிடைக்கும்? இது வந்து என்னன்னா we call it like strict division அப்படின்னு சொல்லுவாங்க. இது strict division, அதாவது ஒரு 10 3 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கோஷன்ட் ஆனது 3.333 அப்படின்னு வருதா, அதாவது வரக்கூடிய ரிசல்ட் டெசிமல்ல இருந்தா அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருந்தா ஃப்ளோட்டா நமக்கு ரிசல்ட் சொல்லும். ஆனால் இந்த strict division என்ன பண்ணுனா இதுல இருக்கக்கூடிய இன்டீஜர் பார்ட்ட மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், இந்த டெசிமல் பார்ட்ட கன்சிடர் பண்ணாது. அப்ப இதோட ரிசல்ட் எனக்கு வெறும் 3 அப்படின்னு மட்டும் தான் எனக்கு வரும். அதாவது a slash b வரும்போது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் இருந்தா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் தரும். ஆனா a slash slash னு போடும்போது அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாவே இருந்தாலும் அதுல இருக்கிற இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், மத்தது அது கன்சிடர் பண்ணாது. அடுத்து a star star b இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 10 to the power of 3, அதாவது a to the power of b அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப 10 cube என்ன 10 into 10 100 into 10 like obviously like it will be like 1000. so இத சேவ் பண்ணுவோம். like let me try to say it like operators அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call it as arithmetic operators. so பைத்தான்ல இத்தனை விதமான arithmetic operators நமக்கு இருக்கு. சோ இப்போ நம்ம போட்ட ஆன்சரும் இதுவும் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. first 13 7 30 3.33 1 3000. so good super. so arithmetic operators எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா mod அப்படின்னு சொல்லுவாங்க. a mod b இது வந்து என்ன பண்ணும்னா it will give you the reminder அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இத strict division அப்படின்னு சொல்லுவோம். ரைட் strict division அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா it gives only the integer part of your result. அடுத்தது இது வந்து it's like a power a power b. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட் a star star b அப்படின்னா என்ன 10 to the power of 2 10 into 10 100. mod என்ன டிவிஷன் ஆபரேஷன் பண்ணும்போது கீழ ரிமைண்டர்னு ஒன்னு வரும்ல அதுதான் mod. கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் டிவிஷன் சொல்லுவாங்க, ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ், நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ரைட் சோ இப்போ இது புரிஞ்சது. அடுத்தது we'll get into relational operator. இப்போ a equal to 10, let's say b equal to 5. இப்போ let's say it like print a greater than b. அடுத்து let me say it like print a less than b. அடுத்து let me say it like print a greater than equal to b. அடுத்து let me say it like print a less than equal to b. அடுத்து let me say it like print a equal to b. let me say it like print explanation a explanation equal to b. ரைட் see இப்போ நம்ம அடுத்தது என்னது ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேஷனல் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்றோமோ வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஒரு பூலியன் ரிசல்ட்டா தான் இருக்கும். பூலியன் என்ன ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் மட்டும் தான் நமக்கு வரும். இப்போ இங்க பாருங்க print a greater than b. அப்போ a இடத்துல a வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 10 greater than 5 true or false? 10 greater than 5 true or false? true. ரைட் சோ அப்ப என்னோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா true அப்படின்னு இருக்கும். ரைட் a less than b அப்படின்னா என்ன அர்த்தம் 10 less than b அப்போ false அப்படின்னு வரும். ரைட் அடுத்தது 10 greater than equal to b, அதாவது 10 greater than equal to 5. அதாவது 10ங்கிறது b வேல்யூவை காட்டிலும் பெருசா இருக்கலாம்,
இல்ல ஈக்குவல் டு பியாவும் இருக்கலாம். அப்படி இருந்தா எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லு. அதாவது ஏவோட வேல்யூ பிக்கு ஈக்குவலாவும் இருக்கலாம், இல்ல பியோட பெருசாவும் இருக்கலாம். சி இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஃபால்ஸ்னு சொல்லிடும். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10 இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபால்ஸ்னு வரும். ஆனா இந்த இடத்துல ஏ வேல்யூ பி வேல்யூ சேமா இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லும்னா ஃபால்ஸ்னு சொல்லாது, எனக்கு அது ட்ரூன்னு சொல்லும். ஏன்னா என்ன சொல்லிருக்கேன், ஈக்குவலா இருந்தாலோ இல்ல பெருசா இருந்தாலோ, ஏ வேல்யூ பி ஈக்குவலா இருந்தாலோ இல்ல ஏ வேல்யூ பியோ காட்டி பெருசா இருந்தாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்போ இட் வில் பிகம் ட்ரூ. அப்ப அதே மாதிரி தான் இங்க ஏ வேல்யூ வந்து பிக்கு ஈக்குவலா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம் மாதிரி சொல்லிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இட் பிகம் ஃபால்ஸ். இப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இது ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர் மாதிரி நம்ம சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றதுக்கு உண்டான ஒரு இது. ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவலா இருக்கா, இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஈக்குவலா இல்ல, அப்ப எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு. அடுத்தது இதை எப்படி சொல்லுவோம்னா, ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லுவோம். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றேன். ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஸோ அதனால லைக் இவ்வளவுதான் ரிலேஷனல் ஆபரேட்டர். எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? ரிலேஷனல் ஆபரேட்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தேங்க்யூ தேங்க்யூ குட் குட் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் சூப்பர் குட். அடுத்தது நம்ம என்ன அடுத்த ஆபரேட்டர் போறோம். அடுத்த ஆபரேட்டர் சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்னா நடத்த போறேன். இப்போ லாஸ்ட்ங்கிறது என்னது, ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏ வேல்யூ பி வேல்யூ ஒண்ணு கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். உண்மை தானே? ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5, ரெண்டு ஒண்ணு கிடையாது. அதனால 2 எனக்கு வருது. முதல்ல பார்த்தது அரித்மெட்டிக் ஆபரேட்டர், ரெண்டாவது நம்ம பார்த்தது ரிலேஷனல் ஆபரேட்டர். ரைட், இனிமேல் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது we call it like assignment operator அப்படின்னு ஒன்று பார்க்கிறோம். அதாவது யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, சார் சிங்கிள் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு. சரி, மேக்ஸ்ல தான் இதை ஈக்குவல் டு நம்ம சொல்லுவோம். ஆனா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல இதை எப்படி நம்ம சொல்லணும்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லணும். அசைன்மெண்ட் ஆபரேட்டருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொடுக்கறது தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சிங்கிள் ஈக்குவல் டு உடைய வேலை. ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு என்ன இருக்கு, 123 வேல்யூ இருக்கு. அந்த 123 வேல்யூ எடுத்து ஏங்கிற அந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற என்னோட வேரியபிளுக்கு கொடுக்கறது சிங்கிள் ஈக்குவல் டு. இப்போ ஒருவேளை ஏ ஈக்குவல் டு 123 கொடுத்தா ஏங்கிற வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ 123 இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு படிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, டபுள் ஈக்குவல் டு உடைய வேலை என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டு சைடும் ஒண்ணா இருக்கா, ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு உதவும். ரைட், அப்ப சிங்கிள் ஈக்குவல் டுக்கும் டபுள் ஈக்குவல் டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பிரிண்ட் ஏ அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல 123 அப்படிங்கிற இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இப்போ அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, A, B, C equal to 10, 20, 30. சார் சிங்கிள் ஆபரேட்டர் மட்டும் சொல்லுங்க. சிங்கிள் ஆபரேட்டர் சிங்கிள் ஈக்குவல் டு என்ன, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வேல்யூ எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற என்னோட வேரியபிளுக்கு கொடுக்கும். ரைட்ல இருக்கிறத எடுத்து லெஃப்ட்டுக்கு கொடுக்கும். வேல்யூல இந்த வேல்யூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா இந்த சைடுல இருக்கிற வேல்யூ அந்த சைடுல இருக்கிற வேல்யூ இருக்கான்னு செக் பண்றது. பண்ணலாம், ரெண்டுமே பண்ண முடியும். ரெண்டு சைடுல ஸ்ட்ரிங் இருந்தாலும் ரெண்டு சைடுல இருக்கிற ஸ்ட்ரிங் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். நம்பர்ஸ் தான் இல்ல, ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் நடுவுலயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரைட், இது வந்து ஒரு சும்மா அந்த ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பேசிக்கா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இன்னைக்கு. நாளைக்கு இதை வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, இது உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா ட்ரை டு ஹேவ் இட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்தது இத we call it like relational operator அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து we call it like assignment operator அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்தது இப்போ இத வந்து like we call it like multiple assignment operators. இப்போ இங்க பாருங்க, let me say it like print A, let me say it like print B, அடுத்து let me say it like print C. இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு அப்புறமா கொடுக்குறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இது A ல போய் உட்காரும், ரெண்டாவது கொடுக்குற வேல்யூ B ல போய் உட்காரும், மூணாவது கொடுக்குற வேல்யூ C ல போய் உட்காரும். சோ print A B C அப்படின்னு போடும்போது எனக்கு இந்த இடத்துல 10 கிடைக்கும், இந்த இடத்துல 20 கிடைக்கும், எனக்கு இந்த இடத்துக்கு I'll get it like 30. Let me try to save this, let me try to run this. இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் I'll try to place it. இப்போ இங்க பாருங்க, நான் ரிலேஷனல் ஆபரேட்டர் அவுட்புட் காமிக்கலன்னு நினைக்கிறேன். சோ கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ, இங்க பாருங்க ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ, அடுத்து ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ, அடுத்து பாருங்க ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ, அடுத்து அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு 123 பிரிண்ட் ஆகுது, அடுத்து மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ்க்கு 10, 20 and 30 எனக்கு பிரிண்ட் ஆகுது. சூப்பர், இதெல்லாம் முடிஞ்சு. அடுத்து இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்லயே இந்த மாதிரி நமக்கு பண்றதுக்கு வாய்ப்பு. லெட்ஸ் சே A equal to 10 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லெட்ஸ் சே like B equal to 5 இதை இப்படியும் பண்ணலாம். ரைட், நவ இப்போ இந்த இடத்துல let me say it like A plus equal to B அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல print A அப்படின்னு சொல்றேன். இப்போ ஆக்சுவலா இந்த லைன் வந்து இத நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். இத நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா A equal to A plus B அப்படிங்கறத தான் A plus equal to B அப்படின்னு எழுதிருக்கேன் ஷார்ட் ஃபார்ம்ல. சோ அப்ப இது எப்படி வரும், இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஆனது எப்படி வேலை செய்யும், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத முதல்ல எவாலுவேட் பண்ணிட்டு அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொடுக்கும். சோ அப்போ A equal to A ஓட வேல்யூ என்ன 10 plus B ஓட வேல்யூ என்ன 5. அப்போ எனக்கு என்ன ஆகும், A ஓட வேல்யூ 15 அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு A ஓட வேல்யூ 15 அப்படின்னு வரும். சோ இங்க பாருங்க, A plus equal to B அப்படின்னா இதோடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா A equal to A plus B.
இந்த ஈக்குவல்ங்கிறது என்ன சொல்லுவோம், அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆபரேட்டரோட வேலை என்ன, ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொடுக்குறது. ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு, a பிளஸ் b. அப்ப a ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்கேன் 10 பிளஸ் b யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஏங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். அப்ப a யோட வேல்யூ 15. அப்ப இந்த இடத்துல a வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 15 காமிக்கும். இப்போ லெட்ஸ் சே a மைனஸ் ஈக்குவல் டு b. சரி சார், இப்போ இந்த இடத்துல இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ இங்க பாருங்க, a ஈக்குவல் டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா a ஈக்குவல் டு a மைனஸ் b. இப்போ a ஈக்குவல் டு a யோட வேல்யூ கடைசியா என்ன இருந்தது? இங்க பாருங்க, நிறைய பேர் பண்ற தப்பு என்னங்கிறதை இப்ப நான் காமிக்கிறேன். a யோட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்கு 15. அப்போ வேரியபிளை பொறுத்த வரைக்கும் கடைசியா என்ன வேல்யூ அப்டேட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். 15 மைனஸ் 5 which is a equal to 10. இப்போ இந்த இடத்துல print a அப்படின்னு கொடுத்தா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 10 அப்படின்னு தான் வரும். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? சி வேரியபிள்ல இந்த இடத்துல வேல்யூ ஏவோட வேல்யூ 10 இல்ல, இந்த இடத்துல 15 மாறிடுச்சு. அப்ப இந்த இடத்துல வரும்போது 15 மைனஸ் 5 ஆரம்பத்துல ஏவோட வேல்யூ 10 அப்படிதான் எனக்கு கன்சிடர் ஆகும். இப்ப பாருங்க, a ஸ்டார் ஈக்குவல் டு b. இப்போ இத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? a ஈக்குவல் டு a இன்டு b அப்படின்னு வரும், which is a ஈக்குவல் டு 10 டைம்ஸ் 5 which is equal to a ஈக்குவல் டு 50. அப்போ இதை பிரிண்ட் பண்ணினா எனக்கு பிரிண்ட் a அப்படின்னு கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல என்ன வரும் 50ங்கிறது எனக்கு வரும். இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் திங்ஸ். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நேம் அப்படின்னு ஒன்னு சொல்ல மாட்டாங்க, பட் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் லைக் தட். பட் இது வந்து அசைன்மெண்ட்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ். ஆல்ரைட், அடுத்தது a ஸ்லாஷ் ஈக்குவல் டு b. அப்போ இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்? a ஈக்குவல் டு a ஸ்லாஷ் b, which means like a ஈக்குவல் டு a யோட வேல்யூ 50 divided by b யோட வேல்யூ 5, which is a ஈக்குவல் டு 50 divided by 5 என்ன 50 divided by 5, which is 10. So when you try to print the value of a, this should print the value 10. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆபரேட்டர்ஸ் எப்படி ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா புரிஞ்சுக்கிறது? எல்லாரும் ஃபீல் பண்றீங்க? ரைட், குட். சோ இன்னைக்கு நம்ம நடத்தின கான்செப்ட்ஸ்ல ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் நான் நடத்திருக்கேன். ரைட், என்னென்ன ஒன்னு யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கணும் அப்படிங்கறத நடத்திருக்கேன். அடுத்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் என்னன்னு நடத்திருக்கேன். சோ இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் ஆபரேட்டர்ஸ் இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க, இன்னும் நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த கிளாஸ்ல இப்போ அதாவது இந்த ஆபரேட்டர்ஸ்ல ஈஸி இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னால ஒரு வேல்யூ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க முடியும். ஆனா இன்னும் ஒரு சில ஆபரேட்டர்ஸ்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ்ல என்னால காமிக்க முடியாது. சோ அதனால இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் தள்ளி போகும்போது லைக் நமக்கு வந்து டிஃபரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான்லாம் படிப்போம். ரைட், அந்த இடத்துல வச்சு மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் அங்க வச்சு தான் என்னால காமிக்க முடியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், இன்னொரு மேஜரான ஒரு ஆபரேட்டர் இருக்கு, டெர்னரி ஆபரேட்டர். இருக்கிறதுலே ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு ஆபரேட்டர்னு சொல்லலாம். ரைட், அதனால இந்த எண்ட் ஆஃப் இது அதாவது கிளாஸ்ல வந்து ஒரு 50 நிமிஷம் ஆக்டிவா கவனிக்க, கடைசி 10 நிமிஷம் இப்ப செஷன் அப்படி பண்ணா நீங்க உட்காந்துருப்பீங்க. அதனால இந்த லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டீச் தட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அதனால இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் அடுத்த கிளாஸ்ல வந்த உடனே நம்ம பார்த்துட்டு அடுத்த கிளாஸோட டாபிக் வீடியோல போகலாம். ரைட், கண்டிப்பா நீங்க பாருங்க, ரெக்கார்ட் செஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ரைட், சோ ட்ரை டு ஜஸ்ட் டு இட் ஒன்ஸ். ரெக்கார்ட் வீடியோ ஒரு தடவை பாருங்க, definitely that will help you a lot. Thank you. That's super. I would really appreciate it. நீங்க ட்ரை பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். யாரோ ஒருத்தர் ரீகேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மிஸ்டர் தினேஷ் பிரபு. ரைட், தினேஷ் பிரபு, எந்த கான்செப்ட்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க, அந்த கான்செப்ட் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். மொத்த கிளாஸையும் திருப்பி ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல ரீகேப் பண்ணுங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு என்ன கான்செப்ட் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க டைரக்டா சொல்லுங்க, ஐ ஹெல்ப் யூ அவுட். கருப்புசாமி பாண்டியன், ரெக்கார்டட் செஷன்ல ஸ்கிரீன் தெரியல அப்படிங்கிறீங்க. சரி, அதுல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் பாருங்க. அந்த வியூவை மாத்தினீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் இது தெரியும். ஆப்ஷன்ஸ்ல போய் பாருங்க, அந்த வியூ ஆப்ஷன்ஸ்ல போய் மாத்துங்க, கண்டிப்பா தெரியும். குவிஸ் வந்து உங்களோட டேஷ்போர்ட்ல இருக்கும். டேஷ்போர்டை எப்படி அக்சஸ் பண்ணணும்னு தெரியலனா சப்போர்ட் டீமா கான்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு அதுக்குண்டான டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. ஆமா, நான் கண்டிப்பா சொல்றேன். சாதனா அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது அதுல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு அந்த கேலரி வியூ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல போய் மாத்தி பாருங்க, கண்டிப்பா வில் டூ இட்.